அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்களா அப்படின்னா இதை மறக்காமல் பாருங்கள் அப்படிங்கிறது இந்த பதிவோட தலைப்பு. ஆமாங்க, கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவங்க. அந்த தெய்வத்தை வீட்டிலே நம்ம வழிபடும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு வெற்றி கைமேல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தெய்வத்துடைய சிறப்புகளை பற்றியும் அந்த தெய்வத்தை வழிபடுகின்ற முறையை பற்றியும் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்க வீட்டில் இந்த கன்னி தெய்வம் இருக்கிறார்கள்னா அவங்களும் அதை முறையாக வழிபட்டு வாழ்க்கையிலே மேன்மையடையட்டும் அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வம்சத்தில் நம்ம குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகளாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக சிறு வயதிலேயே உயிர் நீத்திருப்பார்கள். நம்ம பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், தீயிலை மாண்ட தெய்வம் நீரிலை மாண்ட தெய்வம் அப்படின்ட்டு. இந்த பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே உயிர் நீக்கிறார்கள்னா அவங்கள தெய்வமாக வச்சு வழிபடுவாங்க. அவங்கள தான் நம்ம கன்னி தெய்வம் அப்படின்ட்டு சொல்லி வழிபடுறோம். அப்போ இந்த தெய்வங்களுடைய ஆற்றல் அப்படின்னா பொதுவாக பார்த்தோம்னா குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம், அது நம்ம பங்காளி வகையராக எல்லாத்துக்கும் வரும். இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே உரித்தான தெய்வம். அப்போ இந்த குடும்பத்தை பாதுகாக்க வல்ல ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னி தெய்வத்தை நம்மால் கூற முடியும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திலே ஒரு முயற்சி செய்கிறீர்கள், அது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் கன்னி தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள்னா கண்டிப்பாக உறுதுணையாக இருந்தால் அதை நல்ல முறையில் முடிவதற்கு உதவி செய்வார்கள். கேட்டு பாருங்களேன், ஏதேனும் ஒரு குடும்பத்தில் இந்த கன்னி தெய்வம் இருந்து அந்த கன்னி தெய்வத்தை தொடர்ந்து அவர்கள் வழிபடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும். கஷ்டங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும், இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது அவர்கள் அதிக இன்னல் படமாட்டார்கள். அதே போல் நிறைய கஷ்டங்களை அவர்கள் படமாட்டார்கள். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது அந்த கன்னி தெய்வமாகப்பட்டவர்கள் முன்னின்று அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளையாவும் ஜெயமாக்குவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னா அந்த மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை வச்சிருப்பாங்க. கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை வேறு வேறாக இருக்கும். இதுவரையிலும் நம்ம குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்ததே தெரியல, இப்போதான் கேட்டோம், அப்பாட்ட கேட்டோம், இல்லை தாத்தாட்ட கேட்டோம், நம்ம வீட்லேயும் அப்படி ஒரு கன்னி தெய்வம் இருக்குப்பான்னு சொன்னாங்க, அந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றி வந்தால் போதுமானது. பொதுவாக கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். அதற்கு தேவை தூய மனது, ரொம்ப தூய மனதுடன் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு நிற சொம்பு தண்ணி, புதுசாக ஒரு சொம்பு, அந்த வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்துவது போல் வாங்கி வச்சுக்குங்க. நம்ம ஏற்கனவே புழங்கிய பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு. சில பேர் பனை ஓலை கூடை பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா தட்டு தாம்பூலம் பயன்படுத்திக்கலாம். எதுக்கு அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைப்பதற்கு. இப்போ நமக்கு எது உகந்ததாக இருக்கிறது, ஒரு புதுசாக ஒரு தாம்பூலம் வாங்கிக்கலாம் அப்படின்னா தாம்பூலம் வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் வாழை இலை விரிச்சே முறையாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வாழை இலை விரித்தே பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அந்த சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த சொம்புக்கு நம்ம பூ சுற்றுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால் பூ சுற்றி வச்சுக்கலாம். நீங்கள் அத்தெய்வத்திற்கு ஏதேனும் சித்தாடைன்னு சொல்லுவாங்க. சித்தாடைன்னா சின்னதாக இப்போ ரவிக்கை துணி மாதிரி. பொதுவாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரம் வைப்பாங்க கன்னி தெய்வங்களுக்கு வைக்கும் போது. அந்த மாதிரி வச்சாலும் சரி, இல்லை வேறு ஏதேனும் நிறங்களில் வைக்கலாம். கருப்பு வைக்க வேண்டாம், கருப்பு வெள்ளை அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். மற்ற ஏதேனும் நிறத்தை உங்கள் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். காதோல கருகமணி அப்படின்ட்டு கிடைக்கும், அதை வாங்கிக்குங்க. அதே போல் சிவப்பு நிற வளையல், சிவப்பு நிற வளையல் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, நிறைய வாங்கி கூட நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். அதே போல் காணிக்கை வைப்பதற்கு வெற்றிலை பாக்கு, அதில் ஒரு 100 ரூபாய் அல்லது 101 ரூபாய் காணிக்கையாக அதில் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமானது, இந்த வாழை இலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பழ வகைகள் கிடைக்கிறதோ அந்த பழ வகைகளை எல்லாம் வைக்கலாம். நம்ம வீட்டில் வாழை மரத்தில் வாழைப்பழம் மட்டும் இருக்குது, வச்சா போதுமா அப்படின்னா போதுமானது. இல்லை ஆப்பிள் கிடைக்குது, ஆரஞ்சு கிடைக்குது, பழாப்பழம் கிடைக்குது, இந்த மாதிரி என்னென்ன பழ வகைகள் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இனிப்பு காரம் அந்த மாதிரி தின்பண்டங்களாக இருக்கலாம், கண்ணாடி சீப்பு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த வழிபாட்டு முறையிலே வைத்தல் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம்.
சரி, இதை எப்பையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாதம் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப உத்தமமான விஷயம். சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க. ஏதேனும் ஒரு பௌர்ணமி திதியை தேர்ந்தெடுத்துப்பாங்க. இல்லை அந்த கன்னி தெய்வம் உயிர் நீத்த நாள் தெரிஞ்சதுன்னா அந்த நாளை குறித்து வச்சுட்டு அப்போ பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்களுக்கு செய்கின்றது அப்படிங்கிறது வேற. அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்குறோம் அல்லது திதி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த கன்னி தெய்வம் தெய்வமாக இருந்து நம்மை காத்து வருபவர்கள். அதனால் மாத பௌர்ணமி திதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பௌர்ணமி திதியில் இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்படி செய்யும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மாதம் செய்கிறோனாலுமே கூட வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த வழிபாட்டை செய்யணும். அந்த சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இப்போ செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும், அவ்வளோதான் சிறப்பு. அப்படிங்கும்போது நல்ல இனிப்பு வகைகள்லாம் நிறைய நம்மளே செஞ்சு அதை படையலிட்டு நம்ம வழிபாட்டை செய்யணும். இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், தினமும் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது காவலாக இருந்து அந்த என்ன விஷயத்துக்காக நம்ம வெளியே போகிறோமோ அந்த விஷயத்தை ஜெயமடைய செய்வார்கள். இல்லை தினம்தோறும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பாதுகாப்பாக உணர்ந்து நம்மை பாதுகாத்து வருவார்கள். அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே கொள்ள வேண்டாம். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இப்போ இந்த படையெல்லாம் போட்டாச்சு இல்லையா? படையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தெய்வங்களை வழிபடுவதுனா மந்திரம் சொல்லுவோம், அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தீப தூபமெல்லாம் காட்டுவோம். ஆனால் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு நம்ம மந்திரமெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்க நாமம் திருநாமம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஜபிச்சா போதுமானது. நம்ம அந்த தெய்வத்தோடைய பெயரை ஒரு 18 முறையோ 108 முறையோ நம்ம சொல்லிட்டு நம்ம மனதார ஜபித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் நிறைய சாம்பிராணி போடணும். நிறைய சாம்பிராணி போடணும். முந்தைய பதிவிலே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னா நல்ல மனமான சாம்பிராணி, கபன்னு நல்ல மனம் எழுப்பு. அதுக்காக கெமிக்கல் கலந்ததெல்லாம் வேண்டாம், இன்ஸ்டன்ட் சாம்பிராணி எல்லாம் வேண்டாம். நல்ல பால் சாம்பிராணி அல்லது மூலிகை சாம்பிராணியை வாங்கி அந்த இடத்துல நீங்கள் தூபம் போடுறீங்க அப்படின்னா அது கன்னி தெய்வத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். கன்னி தெய்வம் வீட்டிலே மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூட தீபாராதனையெல்லாம் காண்பிக்கலாம். காண்பிச்சுட்டு மனதார வேண்டிக்குங்க, எந்த செயல் செய்தாலும் வீட்டிலே வெற்றி உண்டாக வேண்டும், நோய் நொடி இல்லாமல் எல்லோருமே வாழ வேண்டும். திருமணமாகாத பெண்கள் இருக்கிறார்கள் அல்லது ஆண் குழந்தை இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் விரைவில் திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் அந்த வேண்டுதலை அந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வேண்டுதலை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது எல்லாத்துக்குமே கிடைத்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. இயற்கையிலே இது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்றிருக்கின்ற வழிபாட்டு முறை. இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்கள் வெற்றியைத்தான் கொடுக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. நண்பர்களே, உங்கள் வீட்டில் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. இதில் ஒரு சந்தேகம் வரும், இப்போ எங்கள் அப்பா கூட பிறந்தது 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு அத்தை அதாவது இந்த பெண் குழந்தை இறந்துட்டாங்க, இதை யார் கும்பிடுறது அப்படின்னு கேட்டால் 3 பேரும் ஒற்றுமையாக கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் எல்லா தெய்வங்களுமே நினைப்பார்கள். இல்லை எங்கள் பெரியப்பா மட்டும்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எங்களால் அங்கே போய் கும்பிட முடியாதுன்னா நீங்களும் தனியாக கும்பிடலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. மனதார யார் வழிபடுகிறார்களோ அவ்விடத்தில் அத்தெய்வமாகப்பட்டவர்கள் நின்று அருள் புரிவார்கள். அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்கள் வீட்டில் இந்த உருளி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள் அப்படிங்கிறது தலைப்பு. உருளி வைத்திருக்கவில்லை என்றாலும் பாருங்கள், ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம். இது நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்கு ஈர்த்து கொடுக்கும். எதிர்மறை எண்ணங்களோடு யாராவது வீட்டுக்குள்ளே அவங்க எண்ணங்களை எல்லாம் உட்கிரகித்து கொள்ளும், நம்மளை பாதிக்காத வகையில் அது பாதுகாத்து வரும். அப்படிங்கிறனால தான் இந்த உருளி பயன்பாடு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். எல்லா இடங்கள் அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இன்னும் பெரிய இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஹாலில் அல்லது ரிசப்ஷனில் இந்த மாதிரி இடத்துலையே இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அது ஏதோ அலங்காரத்திற்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. எதிர்மறை சக்திகள் தாக்காமல் இருப்பதற்காக அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் உண்டு. இப்போ இந்த உருளியோட பயன்பாடு, அதை என்ன மெட்டலில் வைக்கணும், அதே போல்
அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இந்த உருளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்சுருப்பாங்க, கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க, ஐம்பொன்னில் செய்வாங்க, பித்தளை பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடியது, வெள்ளியில் செய்வாங்க, சில பேர் தங்கத்தில் கூட வச்சுருப்பாங்க. அவர்கள் வசதிக்கு ஏற்றாற் போல இதை பயன்படுத்தலாம். பொதுவாக வந்துட்டு இந்த எவர் சில்வர் பாத்திரங்களில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அது இரும்பு அப்படிங்கிறதுனால அதை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஐதீகமாக உண்டு. இப்போ மேற்சொன்ன உலோகங்களில் நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கலாம்னா எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லோராலும் வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது இந்த மண் உருளி அப்படிங்கிறது, மட்பாண்ட உருளி. அதை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு ஆற்றல் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகம் தான். நம்ம அகல் விளக்கு சொல்கிற மாதிரி மண்ணில் இருக்கிற உருளிக்கும் ஆற்றல் அதிகம்தான். அந்த உருளியை வாங்கிட்டு நம்ம எங்கே வைக்கலாம்? வீட்டில் ஹாலில் வைக்கிறதுனால வைக்கலாம், வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் வீட்டுக்குள்ளே வடகிழக்கு மூலை இருக்கும் இல்லையா, ஈசானிய மூலை, அந்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தெய்வங்களை கூட வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆற்றலாக இருக்கும் அந்த இடம். சுத்தமாக வச்சுக்கணும்னு அந்த இடத்த சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த உருளியை வைக்கலாம். உருளியை நேராக கீழே வைக்காதீங்க, ஒரு மனை மாதிரி வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது. ஏன்னா அதுக்குன்னே ஸ்டாண்டு இருக்குது, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வச்சு வைக்கலாம். இந்த உருளியில் இருக்கக்கூடிய தண்ணியை தினமும் மாற்றணும், ரொம்ப முக்கியம் தான். சில பேர் 10 நாள், ஒரு வாரம், 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படிம்பாங்க. பூக்களை கூட நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாமே தவிர தண்ணீரை அடிக்கடி மாற்றி விட வேண்டும். ஏன்னா அந்த தண்ணீருக்கான ஆற்றல் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே யாராச்சும் வர்றாங்க, ஒரு தீய எண்ணத்தோடு வர்றாங்க, அல்லது கண் திருஷ்டி படும் வகையில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு வராங்கன்னா அதையெல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீருக்கு உண்டு. அதனால் அது வடகிழக்கு திசையில் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இப்போ ரோஜா பூ போடுவாங்க, அதே போல் வாசனையான மலர்கள், மல்லிகை இருந்தாலும் போடலாம், காகித பூ சில பேர் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி என்ன வகையான மலர்கள் கிடைக்குதோ அதை எல்லாமே பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. ஆனால் வாசனையான மலர்களாக பார்த்து கொள்ள வேண்டும். காம்பு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். காம்பு உடைஞ்சது, இந்த இதழை பிச்சு போடுறது அப்படிலாம் முழு பூவாக இருப்பது ரொம்ப சிறப்பு. இன்னும் சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சு அங்கே விளக்கு ஏற்றுவாங்க. ரொம்ப அருமையான விஷயம். எது உருளிக்குள்ளேயே விளக்கு ஏற்ற அமைப்பு இருக்கும், அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அப்படியே இல்லைன்னா கூட பக்கத்தில் ஒரு விளக்கை வைத்து நம்ம அந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் காலை நேரத்தில். ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாருமே உருளி வைக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் சின்ன அகல் விளக்காவது ஒன்று ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுறது. இப்போ இந்த உருளியில் பூக்கள் போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசனை திரவியங்களை அதில் கலப்பார்கள், நல்ல மனம் வரணுன்ட்டு. சில பேர் ஜவ்வாது கலப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது வெட்டி வேர் இருக்கும். வெட்டி வேர் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு சின்ன வேரை உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று அது மருத்துவ குணமெல்லாம் உண்டு அதுக்கு, வெட்டி வேருக்கு. அந்த மாதிரி அந்த வெட்டி வேர் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த எதிர்மறை ஆற்றல்களை இன்னும் ஈர்த்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம், மறைவாக உள்ளே இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது குன்றாமல் இருக்கும் வீட்டில். இப்போ இது இந்த உருளி பயன்பாடு. சில பேர் என்னால் முடியல, ஆனால் வீட்டுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம், கண்ணாடியை கூட நீங்கள் எடுத்துக்கங்க, தவறு கிடையாது. கண்ணாடி பாத்திரம், கண்ணாடியில் டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் முழுக்க கல்லுப்பு, அது நிறைய கல்லுப்பு போட்டு அதே வடகிழக்கு திசையில் வைக்கலாம். யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று சோஃபா இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வச்சுக்குங்க, ஏதாவது மறைவான இடங்களில் அந்த மாதிரி அந்த கல்லுப்பை வைக்கலாம். அது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அதை எடுத்து உங்கள் வாஷ் பேஷனில் கரைச்சி விட்டுருங்க. நம்ம கைப்படாமல் கரைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஏன்னா அது கெட்ட அதிர்வுகளை எல்லாம் உள்வாங்கியிருக்கும், அதனால் அதை நம்ம கைப்படாமல் அந்த வாஷ் பேஷனில் கழுவி விட்டுறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. இப்போ இந்த உருளியில் வைக்கிற தண்ணியை அதே வாஷ் பேஷனில் தான் ஊற்றணும். புது தண்ணி நம்ம தினமும் காலையில் பிடிச்சி வச்சு அந்த பூக்களை வச்சுக்கலாம். பூக்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படிங்கும் போது அதை அடுத்த நாளுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப அழுகிடக்கூடாது, ரொம்ப வாடிடக்கூடாது அதில் வைக்கிற பூ. அதை மட்டும் பார்த்துக்குங்க, பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கணும்.
இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு உண்டாவதையும் வீட்டில் இருக்கவங்களோட உடல் நலம் வந்துட்டு மேம்படுவதையும் நம்மால் கண்ணார காண முடியும். இதெல்லாம் சொல்லப்போனால் உளவியல் ரீதியான விஷயங்கள். ஒரு அழகான விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ரொம்ப மனமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மனம் ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோதான். மனசு ஆனந்தமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே நல்லதாக நடக்கும். கடின உழைப்பு இருக்குது, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எல்லா நல்லவைகளும் நம்மை தேடி வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ளாதீங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம்